திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து குழந்தைகளை படிக்க விடுங்கள். திருப்பி அடின்னு நீங்க சொல்லி கொடுக்கறீங்க, நாங்க திருந்தி படின்னு நாங்க சொல்லி கொடுக்கறோம். நான் கேக்குறேன், உங்களுக்கு இருக்கிற அக்கறை பிரதமருக்கு இருக்காதா? நீங்க தான் சிபிஎஸ்இல ஒரு பாடத்திட்டம், உங்க குடும்பத்துக்கு ஒரு பாடத்திட்டம், சாமானிய குழந்தைகளுக்கு ஒரு பாடத்திட்டம்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. அதனால தமிழ்நாட்டில் தயவு செய்து பொய் பிரச்சாரத்தை முதலில் தமிழக கல்வித்துறை அமைச்சரும் திருமாவளவன் போன்றவர்களை நிறுத்த வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் புதிய தேர்ச்சி முறை அறிவிப்பால் தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் மாணவர்களை குலத்தொழிலுக்கு அனுப்ப பாஜக அரசு முறைக்கு முயற்சிக்கிறது திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து குழந்தைகளை படிக்க விடுங்கள். திருப்பி அடின்னு நீங்க சொல்லி கொடுக்கறீங்க, நாங்க திருந்தி படின்னு நாங்க சொல்லி கொடுக்கறோம். நான் கேக்குறேன், உங்களுக்கு இருக்கிற அக்கறை பிரதமருக்கு இருக்காதா? பிரதமர் நம்ம நாட்டு குழந்தைகள் நல்லா வரணும்னு நினைப்பாரா? நீங்க தான் சிபிஎஸ்இல ஒரு பாடத்திட்டம், உங்க குடும்பத்துக்கு ஒரு பாடத்திட்டம், சாமானிய குழந்தைங்களுக்கு ஒரு பாடத்திட்டம்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா பிரதமர் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறாரு. இது தப்பா? அதனால தமிழ்நாட்டில் தயவு செய்து பொய் பிரச்சாரத்தை முதலில் தமிழக கல்வித்துறை அமைச்சரும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களை நிறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சட்டமன்ற தொகுதிக்கு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடி விஜயனர் முன்னதாகவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோளிங்கர் தொகுதிக்கு வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. சோளிங்கர் தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமா வந்து என்டிஏ கூட்டணி ஒரு சலசலப்பு முரண்பாடு இல்ல, சலசலப்பு இல்ல. எல்லா தலைவர்களும் கூடி எந்தெந்த தொகுதி யார் யாருக்கு என்று முடிவு செய்வார்கள். அந்தந்த தொகுதியில தீவிரமா பணியாற்றுபவர்களை நீங்க இந்த தொகுதியில பணியாற்றுங்கள் என்று சொல்வது தவறில்லை. ஆனா யார் அந்த தொகுதியில் நிற்பார்கள் என்பதை எல்லா தலைவர்களும் கூடி முடிவு செய்வார்கள். எப்ப சலசலப்பு வரும்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேண்டாம் இது சலசலப்பா இருக்கலாம். அதனால இல்ல, அதுதான் எல்லா தலைவர்களும் திருப்பி கூடி பேசி அது என்ன என்று பார்ப்பார்கள். இல்ல, அறிவித்ததெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. ஆனா எந்த சலசலப்பும் இல்ல. யார் யார் எங்கே நிற்க போகிறார்கள் என்பதை அவர்கள் எல்லாரும் தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசி முடிவு செய்வார்கள் என்று நான்